Hi friends, welcome to Cloverleaf. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபங்கல் ஆக்னி. இந்த ஃபங்கல் ஆக்னி நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனா இருக்குது. நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா இது வந்து பிம்பிள், சாதாரணமான ஒரு பிம்பிள் மாதிரியே இது வந்து மிமிக் பண்ணும், ஆக்ட் பண்ணும். சோ இதனால நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகி இது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்னே தெரியாம போயிடும். மெடிக்கல் டேர்ம்ல வந்து மலசீஷியா ஃபாலிகுலைட்டிஸ் காமனா எங்க வரும் அப்படின்னு பார்த்தோம்னா செஸ்ட்ல, அப்பர் பேக், அப்புறம் ஃபோர்ஹெட்ல தான் காமனா வரும். ஃபங்கல் ஆக்னி எதனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஈஸ்ட் வந்து ஓவர் growth ஆகும், இல்லனா ஓவர் ஆக்டிவா இருக்கிறதுனால இந்த ஃபங்கல் ஆக்னி வந்து வருது. மோஸ்ட்லி எக்ஸசிவ் ஸ்வெட்டிங், ஹாட் கிளைமேட்ல இருக்கவங்களுக்கு மேக்ஸிமம் இது வந்து வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வித்அவுட் ஃபர்தர் டிலே நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் கொடுங்க. அப்பதான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த ஃபங்கல் ஆக்னி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சின்னதாட்டு ஒரே மாதிரியானதா இருக்கும், இச்சிங் சென்சேஷன் இருக்கும், சன்லைட்ல போகும்போது பேன் ஆகும். அப்புறம் இது ஃபேஸ்ல, நெக்ல, அப்பர் பேக்ல, ஃபோர்ஹெட்ல எல்லாம் இது வரும். இச்சிங் இருக்கும், ரெட்னஸ் இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் சின்னதா இருக்கும், நாள்பட இது வந்து பெருசாகும். அப்புறம் வந்து பஸ் உள்ள ஃபார்ம் ஆகும். நார்மல் ஆக்னில பார்க்கும்போது ஆயில் ப்ரொடக்ஷன் அதிகமா இருந்தா அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் வந்து பாக்டீரியா தான் அது காசு ஆகும். அப்புறம் வந்து இச்சிங் வந்து இருக்காது, ரெட்னஸ் வந்து மேக்ஸிமம் இருக்காது. நார்மல் ஆக்னில ஒயிட் ஹெட்ஸ் அண்ட் பிளாக் ஹெட்ஸ் வந்து சேர்ந்தே வந்துடும். ஆனா இந்த ஃபங்கல் ஆக்னில வந்து அந்த மாதிரி இருக்காது. நார்மல் ஆக்னில வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஆனா அந்த ஃபங்கல் ஆக்னில வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகாது. ஃபங்கல் ஆக்னில ஒரு ஹை ரிஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு, அப்புறம் வந்து லோஷன்ஸ் அண்ட் சன்ஸ்கிரீன்ஸ் வந்து அதிகமா யூஸ் பண்றவங்களுக்கு தான் இதோட ஹை ரிஸ்க். ஃபங்கல் ஆக்னில ஸ்கின் கேர், ஆன்டிபயோட்டிக்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகாது. என்னன்னு பார்த்தோம்னா இது அங்க இருக்கக்கூடிய ஒரு குட் பாக்டீரியா, குட் ஃபங்கல் எது இருந்தாலும் அதை வந்து அழிச்சிரும். அது அங்க அழிக்கிறதுனால ஸ்கின்னை நார்மலா எதுவுமே பண்ண விடாம அது கண்ட்ரோல் பண்ணுது. இந்த ஈஸ்ட்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு காமனான ஒரு ஃபங்கஸ் தான். என்னென்ன ஃபுட்ஸ் வந்து நம்ம இன்டேக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹனி இன்டேக் பண்ணலாம், ஜிஞ்சர், கார்லிக், விட்டமின் சி, அதாவது கிரேப்ஸ், ஆரஞ்சு, லெமன், கர்ட், கோகனட் ஆயில், இதெல்லாம் நம்ம வந்து ஃபுட்ஸ்ல இன்டேக் பண்ணலாம். நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்டி ஃபங்கலா இது வந்து ஆக்ட் பண்ணுது. இதோட ஹோம் ரெமெடிஸ் என்னன்னு பார்த்தோம்னா காமனா இது எந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கும் ஒர்க் ஆகாதனால நம்ம ஹோம் ரெமெடி வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஹோம் ரெமெடியில வந்து நீம் லீஃப் பிளஸ் டர்மரிக் ஆர் துளசி லீஃப் பிளஸ் டர்மரிக் நம்ம ஆட் பண்ணி டெய்லி பேஸ்டா மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணோம்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். ஆன்டி ஃபங்கலாவும் இது வந்து ஆக்ட் ஆகும். ஃப்ரெஷ் ஆலோவேரா ஜெல், டீ ட்ரீ ஆயில், இதெல்லாம் நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணலாம். இந்த ஃபங்கல் ஆக்னி இருக்கிறவங்க நார்மல் பிம்பிள்ஸ்க்கான எந்த ட்ரீட்மெண்ட்டுமே எடுக்க கூடாது, யூஸ்லெஸ் தான். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் என்ஜாய் திஸ் வீடியோ. Stay safe, stay healthy, use double mask, drink abasara kudineer. Until then, bye.